இல்லை முதல்ல நீங்கள் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்னா வந்து முதல்ல எப்படி இருக்குன்னா ரெண்டு பக்கமும் டஃப்பாக இருந்ததுன்னா கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. போகும்போதே இவர் ஜெயிச்சிருவாருப்பா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்களேன். குறைந்தபட்ச நாகரிகம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது, இவர் நரசிம்மராவ் நின்னார்னு நினைக்கிறேன். இந்த ராஜீவ்காந்தி வந்து 91 அவர் எலெக்ஷன் நின்னார். ஆனால் அவர் இறந்துட்டார். எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி May 21 இறந்துட்டார். எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க, தள்ளி போட்டாங்க 2 வாரம். அப்போது நரசிம்மராவ் இதுவோ இல்லை, அவர் எம்பியா இல்லை, ஆனால் அவர் பிஎம் ஆகிட்டாங்க. ஆளுங்க ஆட்சி வந்தவர் 400 சீட்டுக்கிட்ட மிருக படத்தோடு வந்தாங்க. அப்போது யாருன்னு தெரியாதவோ டக்குன்னு என்ன பண்ணாங்க, நரசிம்மராவ் இருக்கட்டும் சொல்லி நரசிம்மராவ் பிஎம் ஆக்கினாங்க. அவர் இதுவும் ஆகலை, எம்பி இல்லை. 6 மாதத்துக்குள்ள எம்பி ஆகணும் இல்லைங்க. அவர் ஆந்திராவிலேருந்து நின்னார் எம்பிக்கு. அப்போது என்டிஆர் நினைக்கிறேன், என்டிஆர் சந்திரபாபு நாயுடு தெரியல. அப்போது நாங்கள் யாரும் கண்டெஸ்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எங்கள் மண்ணிலிருந்து ஒரு மைந்தன் இந்த நாட்டோட பிரதமர், அவரை எடுத்து நான் போட்டிவிட்டு அவரை நான் டிஃபீட் பண்ணிட்டேன் வச்சுங்களேன் பேச்சுக்கு. அப்போ என்ன நாட்டோட பிரதமராக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு ஆந்திரா மக்கள் ஆந்திராக்காரருக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு வித்ரா பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ஸ்டைன் பண்ணிட்டு நீங்கள் இதுவாக யுனானிமஸாக வாங்கிட்டாங்க. அப்புறம் சுயேட்சையெல்லாம் போட்டிட்டு அவர் எத்தனையோ லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார். எதுக்கு சொல்கிறேன்னா மரபு என்னன்னா, நம்ம ஊரில் ஒருத்தர் தமிழர் போகிறாரு, ஒருத்தர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் போகிறாரு. அவரை வந்து கண்டிப்பாக தோக்க போகிறோன்னு தெரியும். இந்தி கூட்டணி விளங்காத கூட்டணின்னு தெரியும். எங்கேயும் அதுவும் ராகுல் காந்தி இருக்கிறது விளங்காது. அந்த கூட்டணியில் நிற்கிறாங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும் ஒரு ஸ்டாலின் அவர்கள், குறைந்தபட்சமாக நாங்கள் அப்ஸ்டைன் பண்ணுறோம், நாங்கள் நாகரிகமாக 2 பேருக்கு ஓட்டு போடாமல் ஒதுங்கிடுறோம் அப்படின்னா இன்டெரக்டான அர்த்தம் தமிழர் வர்றதுக்கும் அப்படின்னா எல்லா அர்த்தம். வீம்புக்குன்னா சுரேந்தர் ரெட்டி அப்படின்னு ஆந்திராக்காரர் ஒருத்தரை சுப்ரீம் கோர்ட் இது ஒரு நீதிபதியை அவரை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு நாங்கள் பாருங்க அவர் கேட்ட என்ன சொன்னாங்கன்னா, தமிழர் என்ற போர்வையில் சங்கி ஒளிந்திருக்கிறாராம் RSS. சரி நான் கேட்குறேன், அதே என்டிஆர் முடிவு பண்ணிட்டாரு. தெலுங்கர் என்ற போர்வையில் காங்கிரஸ்காரர் ஒளிந்திருக்கிறார். பார்க்கலையே அவர் காங்கிரஸ்காரன்னு பார்க்கலையே. 2 பேரும் எதிரும் புதிரும், காங்கிரஸும் தெலுங்கு தேசமும் எதிரும் புதிரும். அவர் அவங்க பார்க்கல. தமிழ் மக்களின் பிரதிநிதியாக ஒருவர் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நரசிம்மராவ் டக்குன்னு ஒரு 2 ஃபைல் வருது, ஒன்று குஜராத்துக்கு போகுது, ஒன்று ஆந்திராவுக்கு போகுது. எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவர் அறியாமையே என்ன பண்ணுவார், ஆந்திராவுக்கு அனுப்புவார். நம்ம ஊருன்னு அது பாசம் வரும்ல. அது எல்லாரும் என்ன விரும்புவாங்கன்னா, நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பிரதமர் ஆகட்டோம்பா அப்படின்னு நினைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் முழுக்க மோடி வெறுப்பு, RSS வெறுப்பு, இந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இருக்குதுன்னா திமுக தான்.